முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. கள்ளச்சாராயம்னா என்ன, நல்ல சாராயம்னா என்ன? ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்கிற ஒரு டவுட்டோட வராங்க அப்படின்னா முதல்ல டெஸ்ட் பண்ண வேண்டியது வேற என்ன மருந்து இருக்குங்க கள்ளச்சாராயம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. கள்ளச்சாராயத்துக்கு ட்ரீட்மெண்ட் நல்ல சாராயங்கள் நடந்திருக்கு. அதாவது ஒரு வயசு குழந்தை தெரியாம ஆல்கஹால் இருக்கக்கூடிய பேஸ்ட் ஒன்ன தெரியாம சாப்பிட்டுடுச்சு. அந்த ஆல்கஹால் பேஸ்ட்ல 80% மெத்தனால், கள்ளச்சாராயம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆல்கஹால் பேஸ்ட்ல 80% மெத்தனால் இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? பார்வை பறிப்போச்சா இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். கள்ளச்சாராயம் குடித்து தமிழ்நாட்டில் 57 பேர் இறந்த இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நான் 6 பேர் கள்ளச்சாராயம் குடித்து அவங்க இறந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல போறேங்க. இது நடந்தது சவுதி அரேபியால. அதாவது சாராயம் தடை பண்ணப்பட்ட, ஆல்கஹால் தடை பண்ணப்பட்ட ஒரு நாட்டுல 6 பேஷண்ட் சவுதி அரேபியா கிங் சவுத் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த 6 பேஷண்ட்டுகள் காப்பாற்றப்பட்டாங்களா? எப்படி? ஆல்கஹால் தடை செய்யப்பட்ட உலகின் மிக மிக ஸ்ட்ரிக்டான ஒரு நாட்டுல போதை பழக்கம் அப்படின்னா அதுக்கு கேள்வியே கிடையாது, தூக்கு தண்டனை தான் பதில். ஆல்கஹாலுமே கூட சட்டவிரோதமா செஞ்சாங்க அப்படின்னா கை கால்களை வெட்டுற ஒரு நாட்டுல எப்படி இது நடந்தது? அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது? அவங்க உயிர் பிழைச்சாங்களா இல்லையா? அதுதான் நம்ம மெயினா பார்க்க போறோம் இந்த வீடியோல. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஒவ்வொரு பாயிண்டா நம்ம டீல் பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எப்படி சவுதி அரேபியால எமர்ஜென்சிக்கு வந்தாங்க? உங்களுக்கு தெரியும், சாராயம் தடை செய்யப்பட்டதுனாலேயே வீட்லயே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. வீட்லயே ஆஃப்டர் ஷேவ் லோஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆல்கஹால் இருக்கும். அந்த ஆல்கஹால் எடுத்து சில விஷயங்கள்லாம் கலந்து, அது இந்த வீடியோவுக்கு வேணாம், அதையெல்லாம் கலந்து இவங்களா சாராயம் தயாரிக்கிறது. குறிப்பா அந்த நாட்டுக்காரங்களும் சரி, சில பேர் இந்தியால இருந்தெல்லாம் அங்க போய் வேலை செய்ய போறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த விஷயங்களை ட்ரை பண்றதா ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இவங்களா ட்ரை பண்ணி ஏதாவது எசகு பெசகா ஆயிடுச்சு ப்ரிப்பரேஷன்ல அப்படின்னா அது கள்ளச்சாராயமா மாறிடுது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. கள்ளச்சாராயம்னா என்ன, நல்ல சாராயம்னா என்ன? இதுதாங்க. அதாவது மெத்தனால் அப்படிங்கிறது தான் கள்ளச்சாராயம், தமிழ்ல எழுதியிருக்கிறேன். நல்ல சாராயம் அப்படிங்கிறது எத்தனாலுங்க. இப்போ நம்ம எத்தனால் குடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு மெத்தனாலை குடிச்சோம்னா வரக்கூடிய பிரச்சனை தான் கள்ளச்சாராய பிரச்சனை. அதுலயும் இந்த மெத்தனால் நம்ம ரத்தத்துல வெறும் 10 ml. எவ்வளோங்க? வெறும் 10 ml. இந்த மூடி சைஸ்க்கு இதுல பாதி அளவுக்கு நீங்க மெத்தனால் ஊத்துனீங்கன்னா அது 10 ml மெத்தனால். இந்த 10 ml மெத்தனால் நம்ம கண்களை பாதிச்சு நிரந்தரமா பார்வை இழப்பு, குருடனா ஆக்கிடும். இந்த மெத்தனால் தான் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அது ஃபார்மிக் ஆசிடா மாறுது. அந்த ஃபார்மிக் ஆசிட் தான் உயிரிழப்புகளை ஏற்படுத்துது. இப்ப நான் இந்த ஸ்டடியை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். பப்மெட் சென்ட்ரல்ல ரிலீஸ் செய்யப்பட்ட கேஸ் ரிப்போர்ட், ஸ்டடி ஆன் மெத்தனால் பாய்சனிங் இன் கிங் அப்துல் அசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், தைஃப், சவுதி அரேபியா. இங்க 2022ல 6 பேர் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 6 மெத்தனால் பாய்சனிங் கேஸ். இதுல 3 of them, 3 பேர் 16 நவம்பர் 2022 அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இன்னும் 3 பேர் 4th மார்ச் 2022 அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அந்த முதல் 3 பேர்ல 2 பேர் சவுதி அரேபியன்ஸ், ஒருத்தர் இந்தியன். மறுபடியும் 3 பேர் அட்மிட் ஆனாங்க இல்லையா, அதுல 2 பேர் இந்தியா சேர்ந்தவங்க, ஒருத்தர் நேபாள் நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ இந்த மனிதர்களை நான் 1 to 6 அப்படின்னு வரிசைப்படுத்துக்கிறேன். அதாவது 1, 2, 3 இவங்கெல்லாம் நவம்பர் 2022 அட்மிட் ஆனவங்க. 4, 5, 6 மார்ச் 2022 போட்டிருக்கிறாங்க. அதாவது 1, 2, 3 இந்த 3 பேஷண்ட்டுகளும் ஆக்சுவலா இறந்துட்டாங்க. 4, 5, 6 இவங்க 3 பேருமே உயிர் பிழைச்சிட்டாங்க. இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன டாக்டர் சொல்றீங்க, இது எப்படி நடந்துச்சு? எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கள்ளச்சாராயம், நல்ல சாராயம் 2 குடிச்சாலுமே முதல்ல வரக்கூடிய, அதாவது வாந்தி வருதல் போன்ற உணர்வு, வாந்தி எடுக்கிறது, தலை கிருகிருப்பா இருக்கிறது, இதெல்லாம் நல்ல சாராயத்துக்கும் வரும். கெட்ட சாராயம், கள்ள சாராயமான மெத்தனாலுக்கும் இதே சிம்டம் தான். எப்போ கெட்ட சாராயம், கள்ள சாராயம் தன்னோட உண்மையான முகத்தை காட்டும்னா 12 மணி நேரம் கழிச்சு. இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12 to 24 மணி நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஆக்சுவலா மெத்தனாலோட எஃபெக்ட் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். இந்த 12 மணி நேரத்துக்குள்ளார இந்த மெத்தனால் ரத்தத்துல கலந்து அந்த ஃபார்மிக் ஆசிடா ஆல்ரெடி மாற ஆரம்பிச்சிருக்கும்.
இதனால தான் வந்து 12 மணி நேரம் கழிச்சு வரக்கூடிய பேஷண்ட்டை நம்மளால காப்பாற்ற முடியாம போயிடுது. இப்போ இந்த பேஷண்ட்ல வந்து 1 to 3, 4 to 6 ரெண்டு பேஷண்ட்டுமே வந்து 12 மணி நேரம் கழிச்சு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுமே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ 12 மணி நேரம் கழிச்சு என்ன விளைவுகளை இந்த கள்ளச்சாராயம் உண்டாக்கும்? இது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணு முன்னாடி மயமயமயன்னு ஃபர்ஸ்ட் பூச்சி பறக்கிற மாதிரி ஆகி அதுக்கப்புறமா நம்மளோட பார்வை அப்படிங்கிறது சுற்றுப்புற பார்வையெல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போய் இப்படியே நம்ம பார்வை குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு குழாய் மாதிரி நம்ம பார்வையமாகி டோட்டலா வந்து பார்வையை டேமேஜ் பண்ணி நம்மள பர்மனன்ட் குருடனா ஆக்கக்கூடியது. அந்த பார்வை குறைபாடு தான் மெத்தனால்ல நல்லா நம்மளால பார்க்க முடியும் கள்ளச்சாராயத்துல. கூடவே வந்து மிக அதீதமான தலைவலிகள், பயங்கரமான தலை சுத்தலோட இருப்பாங்க பேஷண்ட். இன்னும் அதிகமா அது ஃபார்மிக் ஆசிட் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது மூளையை பாதிச்சு கோமா, சீசர், வலிப்புகள், இதய செயலிழப்பு, நுரையீரல் செயலிழப்பு, பல்மனரி கார்டியாக் அரெஸ்ட், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள். சீக்கிரம் இறந்துடுவாங்க. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்கிற ஒரு டவுட்டோட வராங்க அப்படின்னா முதல்ல டெஸ்ட் பண்ண வேண்டியது ஆஸ்மோலாரிட்டி கேப், ஆனியன் கேப், மெட்டபாலிக் அசிடோசிஸ். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரத்தத்துல அமிலகாரத்தன்மை எவ்வளவு இருக்கு, ரத்தத்துல உப்போட அளவுகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான விஷயம். இதுல ரத்தத்துல வந்து ஆசிட் அதிகமா, அமிலம் அதிகமா உற்பத்தியாகி pH, ரத்தத்தோட pH வந்து 7.5க்கு கீழே போயிருக்கு அப்படின்னாலோ, மற்ற உப்பு மாறுபாடுகள் இருந்தாலோ இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து மெத்தனால் தான், கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கிறாங்க, நல்ல சாராயம் இல்லைன்னு. ஆக எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பேஷண்ட்டுக்கு. கன்ஃபார்ம் பண்ண உடனே இம்மீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்துச்சு. அதாவது சட்டசபையில் நடந்த விவாதம், கள்ளக்குறிச்சி பிரச்சனையில் ஓமிப்ரசோல் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட இருப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னது தப்பு. ஆக்சுவலாக அது 4 கோடி மருந்துகள் இருக்குது அப்படின்னு அப்புறம் அமைச்சர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது ஓமிப்ரசோல் இல்லை, நான் சொன்னது ஃபோமிபசோல் அப்படின்னு சொல்லாரு. ஸோ இந்த ஃபோமிபசோல் அப்படிங்கிற அந்த மருந்து இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கள்ளச்சாராயத்துக்கு ட்ரீட்மெண்ட். FOMEPIZOLE. இந்த ஃபோமிபசோல் மருந்து மிக மிக முக்கியமான ஒரு மருந்து. வேற என்ன மருந்து இருக்குங்க கள்ளச்சாராயம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு? கள்ளச்சாராயத்துக்கு ட்ரீட்மெண்ட் நல்ல சாராயம். ஆமாங்க, உண்மைதான். சப்போஸ் நம்ம கிட்ட ஃபோமிபசோல் மருந்து கையிருப்பு இல்லை அப்படின்னா நம்ம இரண்டாவதா உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து வந்து எத்தனால் தான். நான் முன்னாடி சொன்ன இல்லையா, மெத்தனாலுக்கு நல்ல கெட்ட சாராயம் கள்ளச்சாராயம், எத்தனால் நல்ல சாராயம்னு. இப்போ இந்த மெத்தனாலோட பிரச்சனையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அது எத்தனால் மூலமா முடியும். அதாவது முள்ளால் எடுக்கிற மாதிரி தான். ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஃபோமிபசோல் இருந்தால் அதுதான் தி பெஸ்ட். எத்தனால் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எத்தனால் வந்து எவ்வளவு நம்ம ரத்தத்துல மெயின்டைன் பண்ணுங்கிற அந்த ஒரு ரேஷியும் இருக்கு. ஏன்னா முள்ளால எடுக்கிறேன்னு இந்த பாய்சனை அந்த பாய்சனால எடுக்கிறேன்னு இந்த பாய்சனையும் அதிகப்படுத்திடக்கூடாது. நம்ம உடம்புல அதை கரெக்டா மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனால் வந்து ரத்தத்துல 100 to 150 மில்லிகிராம் per டெசிலிட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எடுத்த உடனே ஒரு 600 மில்லிகிராம் கொடுக்கறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்க்ரீஸ் பண்றது போன்ற விஷயங்கள்லாம் தேர்ந்த மருத்துவர், பயிற்சி பெற்ற மருத்துவர் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சு பண்ண முடியும். இதுல எத்தனாலுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா வந்து அது மற்ற சைடு எஃபெக்ட்லாம் இருக்கு. சர்க்கரை அளவுகள்லாம் ரொம்ப குறைச்சிரும். ஸோ எத்தனால விட அதை விட பெஸ்ட் வந்து ஈஸியானது வந்து ஃபோமிபசோல் தான். எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட்ல 15 மில்லிகிராம் per கிலோகிராம்னு ஐவி லைன்ல வந்து 30 நிமிஷத்துக்குள்ளார இந்த ஃபோமிபசோலை கட்டன்னு உடம்புல ஏத்தணுங்க. நீங்க ஃபோமிபசோலை எவ்வளவு ஸ்பீடா ஏத்திட்டீங்களோ உடம்புக்குள்ளார என்ன ஆகும், உடம்புல அந்த ஃபார்மிக் ஆசிட் உருவாகிறது குறையும். இந்த ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மேட்டா மாறிடுச்சுன்னு வைங்க, அது வந்து ஈஸியா உடம்பு விட்டு தள்ளிடலாம் வெளியே. ஸோ இப்போ ஃபோமிபசோல், எத்தனால் ரெண்டு விஷயங்கள் சொன்னேன். இந்த மருந்துகள் இல்லாம வேற என்ன மருந்துகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த உப்பு சத்தை மாற்றுவதற்கு சோடியம் பைகார்பனேட் கொடுக்கணும். அவங்க இதய செயலிழப்பு ஏற்படும் சொன்னேன் இல்லையா, பல்மனரி கார்டியாக் அரெஸ்ட் எல்லாம் வருங்கிறதுனால ஐனோட்ராப்ஸ் சொல்லுவோம். நம்ம துடிக்க வைக்கக்கூடிய, இதயத்தை துடிக்க வைக்கக்கூடிய மருந்துகள், நாரட்ரிலின், டோபமின், பொட்டாசியம் குளோரைடு போன்ற ஐசியூல யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும் இவங்களுக்கு. இது இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்துதல், ரத்தத்தில் அந்த மெத்தனால சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட். ஆக இப்போ இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வீடியோவோட ஃபைனல் மொமெண்ட்டுக்குள்ள வந்துட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேஷண்ட் 1, பேஷண்ட் 2, பேஷண்ட் 3, பேஷண்ட் 4, பேஷண்ட் 5, பேஷண்ட் 6. இப்போ இந்த 6 பேஷண்ட்டுக்குமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த 12 மணி நேரம் கழிச்சு தான் வராங்க.
இதுல முதல் 3 பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு என்னென்ன மருந்துகள் தரப்பட்டது? ஆக்சுவலா இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஹீமோ டயாலிசிஸ் தரப்பட்டது. இவங்களுக்கு என்ன பண்ணாங்க? 4, 5, 6 உயிர் பிழைச்சவங்களுக்கு இவங்களுக்குமே இதே ஹீமோ டயாலிசிஸ் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகள் தரப்பட்டது. அடுத்து இவங்களுக்கு அந்த மற்ற மருந்துகள் தரப்பட்டதா? ஐனோட்ராபிக் சப்போர்ட்னு சொன்ன இல்லையா, இதயத்தெல்லாம் துடிக்க வைக்கக்கூடிய மருந்துகள், நாரட்ரிலின், டோபமின், பொட்டாசியம் குளோரைடு, எல்லாருக்குமே இந்த மருந்துகள் தரப்பட்டது. இதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்த விஷயம், 2 விஷயங்கள் சொன்னேன், மிக முக்கியமான மருந்துகள்னு. எத்தனால்னு ஒன்று சொன்னேன், அதாவது நல்ல சாராயம். இன்னொன்று வந்து ஃபோமிபிசோல், ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த ஃபோமிபிசோல், எத்தனால், இதில் எத்தனால் யாருக்கு தரப்பட்டது? ஆக்சுவலாக எத்தனால் முதல் பேஷண்ட்டுக்கு தரப்படலை, 2வது பேஷண்ட்டுக்கு தரப்படலை, 3வது பேஷண்ட்டுக்கு தரப்பட்டது. இவங்களுக்குமே வந்து எத்தனால் தரப்படலை, உயிர் பிழைச்சவங்களுக்குமே எத்தனால் தரப்படலை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க நோ இறந்துட்டாங்க, இவங்க வந்து எஸ் உயிரோடு இருக்கிறவங்க. சரியா? இப்போ கடைசியாக ஃபோமிபிசோல். இந்த ஃபோமிபிசோல் வந்து முதல் 3 பேருக்கு தரப்படலை, மீதி இருக்கிற உயிர் பிழைச்ச எல்லாருக்குமே ஃபோமிபிசோல் தரப்பட்டது. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஃபோமிபிசோலோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது. ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது இது. இந்த உயிர் பிழைச்ச 3 பேர் இருக்காங்க இல்லையா, 4, 5, 6, இவங்களுக்கு வந்து நிரந்தரமாக பார்வை போயிடுச்சு. அதை தவிர்க்க முடியல. ஏன்னா அந்த ஃபார்மிக் ஆசிடை ஓரளவு உருவாகாமல் கட்டுப்படுத்துறது ஃபோமிபிசோல். அப்படியுமே வந்து அந்த 12 மணி நேர கேப்புக்குள்ளார நம்மளோட கண்களோட பார்வையை டோட்டலாக அது காலி பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் இந்த கள்ளச்சாராயம் குடித்தா 100% பார்வை பறிப்போகும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் மெடிக்கல் லிட்ரேச்சர்ல இருக்கு. ஆனால் அங்கொன்று இங்கொன்னுமா இந்த பார்வை பறிபோறத தவிர்த்த சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதாவது ஒரு வயசு குழந்தை தெரியாம ஆல்கஹால் இருக்கக்கூடிய பேஸ்ட் ஒன்று தெரியாம சாப்பிட்டுடுச்சு. அந்த ஆல்கஹால் பேஸ்டில் 80% மெத்தனால், கள்ளச்சாராயம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆல்கஹால் பேஸ்ட்டில் 80% மெத்தனால் இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? பார்வை பறிப்போச்சா இல்லையா? இதான் அந்த ஸ்டடி. அந்த ஸ்டடி படி அந்த குழந்தை 80% மெத்தனால் சாப்பிட்ருந்தாலும் வெறும் 1 வயசு குழந்தை, அந்த குழந்தையோட உயிர் போகலை. அது மட்டும் இல்லை, பார்வையும் காப்பாற்றப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேர் தான். அது வந்து ரொம்ப மினிமல் டோஸில் எடுத்திருக்கலாம் குழந்தை, அதனால் காப்பாற்றப்பட்டிருக்கலாமே தவிர பெரும்பாலும் 99 to 100% பார்வை பறிபோகிறது உறுதி. ஓகே ரைட், இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோங்க. ஆக இந்த கேஸ் ஸ்டடி மூலமாக பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கள்ளச்சாராயம்னா என்ன, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போகுது, எவ்வளோ நேரத்தில் அது பிரச்சனைகளை உருவாக்குது, எப்படி நம்ம அதுலேருந்து மீண்டு வரலாம், அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கா, அப்படி மீண்டு வந்தாலும் மீதி வாழ்நாளில் கழிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மிகப்பெரிய விழிப்புணர்வு பதிவு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் சோஷியல் ட்ரிங்கர்ஸாக இருக்கிறாங்க. டாஸ்மாகில் வாங்கி குடிக்கிறாங்க, அங்கே வாங்கி குடிக்கிறாங்க, இங்கே வாங்கி குடிக்கிறாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் ரிஸ்க் எடுக்கிறது தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் மெத்தனால் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டாயம் புரியணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.